ஸ்ட்ரீம் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து எப்போதுமே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வருவோம். இந்த தடவையும் நாங்கள் வந்து ஷாப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அம்மா வந்து உள்ளே ஏற்கனவே போயிட்டாங்க. வீடியோ வந்து ஆட்டி இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் என்னெல்லாம் ஷாப் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து ஜாமுன்லாம் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட்ஸ் தான். செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் அப்பயும் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கணும், ஆனால் நாங்கள் வரல. போன தடவை வந்திருந்தோன்னா நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். யாருன்னா வந்து நிஷா அவங்க வந்திருந்தாங்க. சரி வந்து மிக்சர், அப்புறமேட்டு வந்து நிறையா ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, ரெடிமேட் ஸ்வீட்ஸு. டைகர் பிராண்டில் இந்த பிஸ்கட் ஏதோ இது மாதிரி இருக்கு பாருங்க. நீங்கள் ஒன்று ஹைட் அண்ட் சீக் மாதிரியே நல்லா இருக்குமான்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சிப்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து ஒன்றே தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஒன்றே ஒரு பேக்கெட் தான். ஒமானில் இருந்தோன்னா நாங்கள் பெரிய பேக்கெட் வாங்குவோம், ஆனால் இங்கே ஒரே ஒரு பேக்கெட் தான். சூப்பராக இருக்குது எல்லா சிப்ஸுமே. நாங்கள் வந்து இப்போ ஒரு சிப்ஸ் பேக்கெட் சூஸ் பண்ண போகிறோம். எந்த சிப்ஸ் பேக்கெட் சூஸ் பண்ணலாம்? ரெட்டு நான் எடுத்துட்டேன். வேறு தான் சொல்லணும். க்ரீன் இருக்கு. க்ரீனா இருக்கு. இது வேணாம், இதை எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த க்ரீன் லேஸ் பேக்கெட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பிங்கோஸ் மேட் ஆங்கிள்ஸ். அப்புறமேட்டு இது ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த பிங்கோ சில்லி ஸ்ப்ரிங்கிள். இது செம்மையாக இருக்கும். இப்போ எங்கள் கார்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போகலாம். சூப்பராக இருக்குது. அம்மா, டார்க் ஃபேண்டசியா? ஆல்ரெடி வாங்கி. இல்லை, இது ஹைட் அண்ட் சீக் அது மாதிரி சாக்லேட் சில்கா. எல்லாமே சாக்லேட் ஐட்டமா. அப்புறம் குண்டாயிருவீங்க பாரு. அப்புறம் எப்படி மெலிஞ்சு போவீங்க? குண்டாயிட்டு தான் இருக்கீங்க. பரவாயில்ல, குண்டாய்க்கிறோம். ஆமாம், எல்லாத்துலேயும் ஒன்று. அதனால இவ்வளோ பெரிய பாக்கெட், ஒரு சிப்ஸ் பாக்கெட் அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரே நேரத்தில் சாப்பிட முடியுமா? ஒரு சிப்ஸ் பாக்கெட்ன்றதுனால பெரிய பாக்கெட் எடுத்துட்டியா? நாங்கள் அவ்வளோ சாப்பிடுவோம். அங்கே சாப்பிடுவீங்க. அது வேற, இது வேற. இது வேற என்னம்மா. இன்சைட் ஜூஸஸ்லாம் இருக்குது. அவ்வளவா எங்களுக்கு வந்து இந்த ஜூஸஸ்லாம் பிடிக்காது. டிலானியோட ஃபேவரேட் மஸ்கா சஸ்கா. எது உன்னோட ஃபேவரேட்டு? ஆனால் நீ சாப்பிடவே மாட்டியா இதை வாங்கினா? இப்போ மாற்றி சொல்ல. இதுவும் செம்மையாக இருக்கும். இது பீனட் பட்டரும் நியூட்ரலாகவும் இதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோன்னா. பார்லியோட பிராண்ட் எல்லாமே. இது சாண்ட்விச் மாதிரி அந்த இது ஈவினிங் ஸ்நாக். அது என்னது, இது மேலே டாப்பிங்ஸ்லாம் நிறைய வச்சு சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ஆமாம், 2 minute ஸ்நாக்கு அதில் கூட நம்ம பண்ணியிருந்தோம்ல, அது நல்லாயிருக்கும். இது ஓகேவா இந்த பிஸ்கட்டு? அப்போ இது வேணாமா? மஸ்கா சஸ்கா வேணாமா? 50-50 வேணாம். டிலானிக்கு பிடிக்கும். ஆமாம், அவளுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து காஃபினாலே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஃபேவரட் பிராண்டு வந்து லெவிஸ்டா ப்ரீமியம் பேக்கெட் தான். ஆனால் வந்து இங்கே வந்து லெவிஸ்டாவே இல்லை, ஃபுல்லாகவே நெஸ்காஃபே. அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது? ப்ரூ, சன்ரைஸ் இருக்குது. சன்ரைஸ், கோல்டு. இது அங்கே வாங்குவோம், எல்லாமே இருக்குது. ஆமாம், ஒமானில் இதான் வாங்குவோம். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், இப்போ எனக்கு லெவிஸ்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எது வாங்குறது? அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது. நெஸ்காஃபே சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஜீமாக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இந்த இதுதான் வாங்குவாங்க. சரி, அது இருக்குது. தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன? ஆனால் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஃபி இதான் ஆல்ரெடி நம்ம குடிச்சிருக்கோம். எப்போதுமே இங்கே தானே பிடிக்கும். இது இல்லை, இது வேணாம். நம்ம ஏதோ கீழே ஏதாவது வேண்டாம். அது ஏதாவது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. சன்ரைஸ் கூட முன்னாடி நான் குடிச்சிருக்கேன். பார்க்கலாம் சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துருச்சு இதோட டேஸ்ட். இப்போ எனக்கு எப்படியும் ஒரு 4-5 வருஷம், ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் இந்த சன்ரைஸ் குடிச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஆமாம். வித்தியாசம். ஆனால் உள்ள திறந்து பார்த்துப்பாங்களா இருக்கும். இது என்ன தீந்துருச்சா? சின்ன டப்பா இது, சின்னது. எக்ஸ்பிரி டேட் பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டு சின்னது. அங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒமானில் இருக்கும்போது வந்து வீக்லி 2 பாட்டில் பெரிய பாட்டில் தூத்துருவாங்க. நான் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சரி கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால நியூட்டெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுக்கல. சரி சின்ன டப்பாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். பிரியாணி பெருசாக எடுங்கன்றா. அப்புறம் குட்டி குட்டியும் இருக்கும். மினி இவ்வளோ தான் இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வந்து வீட்டுக்கு இல்லை ஸ்கூலுக்கெலாம் போகிறோன்னா அந்த இது போட்டு அப்புறமேட்டு ப்ரெட்டில் வந்து 1 டைம் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க, அடிக்கடி சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒரு ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது. இது ட்ரை பண்ணியாச்சு. இது ஆமாம், சாப்ரேக்கா வரும்போது ஆச்சி வாங்கிட்டு வந்தாங்கல்ல. அப்படியா? அப்போ இது யுப்பியா? யுப்பி இல்லை இது மேகி தான். மேகியில் ரெசிபி ஃபார் யுவர் ஃபேவரட் மேகி மசாலா நூடுல்ஸ். என்ன அது? ஹாலிடே ஃபன் ரெசிபியா? ஓகே, அப்போ வாங்கலாம். எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் வாங்கணும். இது செப்டம்பர் 2021 தான். பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இருக்குது. ஓகே, இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. வெஜ்ஜு ஆட்டா நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தி. வேணாம் ஆட்டா வாங்கிக்கலாம். இது ஒன்று. இதோட எக்ஸ்பிரி டேட்டு இங்கே இருக்குது 8 month. ஓகே, இது ஆட்டா ஒன்று. வெஜ்ஜு மசாலா வெஜ் ஆட்டா நூடுல்ஸ். இங்கே வந்து இவங்க வந்து திருச்சி அரிமங்கலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எப்போதுமே இங்கே தான் வருவோம். பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன? இதுக்கெல்லாம் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் திருச்சி அரிமங்கலம் பிரான்ச்சு ரிலையன்ஸ் தான் மோஸ்ட்லி நாங்கள் வருவோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவங்க வந்திருந்தாங்க. அவங்க நாங்கள் பார்க்கல, ஆனால் அவங்களோட வீடியோஸ் பார்த்தோம். அருந்தாங்கி நிஷா வந்திருந்தாங்க. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பார்க்காம. பார்த்தா எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்துருந்துருக்காங்க, நாங்கள் பார்க்க முடியல. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இருக்குது. கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பிடிக்காத ஒரு ஸ்நாக் அப்படின்னா இதுதான். ஆமாம், இது அதுக்கப்புறம் சாக்கோ பையும் ஒன்று இருக்கும். இதுவும் சாக்கோ பை மாதிரி. பிடிக்காது எனக்கு. அதான் அந்த சாக்கப்பை இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டெஃபிக்கு சாம்க்குலாம் செம்மையாக பிடிக்கும். மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம், ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எத்தனை பேருக்கு தட்டைப்பயிறு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் தட்டைப்பயிறு குழம்பு வச்சா பிடிக்காது. ஆனால் இதில் கூட கருவாடு போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தட்டைப்பயிரும் கருவாடும் செம்ம காம்பினேஷன். தட்டைப்பயிறு பன்னீர் வாங்க போகிறோம். அப்புறம் சீஸ் வாங்கணும். சீஸ் அங்கே இருக்குது. சீஸ் இல்லை அந்த கடையில் இருக்கா? 2022 டே. நீங்கள் 10 தானே? எனக்கு 29. ஆமாம், ஜியோ பர்த்டே. ஐயோ, 29னா இவங்கள்ட்ட 29 டேட் இருக்கான்னு தெரியலையே. 29 தான் வாங்கணுமா? அந்த சைடு பின்னாடி இருக்கான்னு பாருங்க. நான் பார்க்குறேன். எல்லா கடையிலையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் உள்ளது இல்லாமல் பேக்கில் எடுப்போம். ஏன்னா பேக்கில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா ஆமாம் ஃப்ரெஷ் பீஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடே கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும். 29 இல்லை, 22 தான் இருக்குது. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக 29 டேட்டு. 29 வந்து கிடைக்கல எங்களுக்கு, அதனால 22 எடுத்திருக்கோம். 20 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, எடுத்துக்கலாம். அது என்ன செய்ய போகிறோம்? ஸ்லைஸ் மில்க் மிஸ்ட் எடுத்துக்கலாமா? ஆமாம், மில்க் மிஸ்ட். இது வந்து ஜூலையில் பண்ணதா? அப்பா சாமி, ஜூலையாமா? ஆமாம், எத்தனை மாதம் ஆயிடுச்சு இப்போ? ஆமாம், ரொம்ப மாதம் இருக்கு. செப்டம்பர் பரவாயில்ல.
ஆமாம் செப்டம்பர், இப்போ வந்து அக்டோபர். பரவாயில்ல, செப்டம்பரே ஓகே. 2 பீசஸ் போதும்ல. எல்லாமே செப்டம்பர். அப்புறமா வாங்கிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இது அமுல் பட்டர் வேணுமா? பட்டர் இருக்கு, ஐ திங்க் ஸோ. இதெல்லாம் சீஸ். இப்போ பட்டரை விட இது சீஸ் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீஸ் வாங்கிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள் செக்ஷன் தான். அதனால வந்து வெஜிடபிள் செக்ஷனில் வந்து நான் வந்து அவ்வளோவா காமிக்க மாட்டோம், ஏன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து ஷாப் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து வேறு ஏதாவது எங்கேயாவது போகிறோன்னாலும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இது நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அது என்னென்னா இதுதான். எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் பிடிக்கும், அதுவும் வந்து டைரி மில்க் ரொம்ப பிடிக்கும். டைரி மில்கில் வந்து கிராக்கர்ஸும் அப்புறம் பபிளியும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். அம்மா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெருசா? ஆமாம். மில்பிக்கிஸ் வந்து காஃபியில் நினச்சி சாப்பிடும்போது இல்லை பாலில் நினச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மில்பிக்கிஸில் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக வரும். இப்போ பாருங்கள், பிஸ்கட்டோட சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. குவாலிட்டியும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. முன்னாடி உள்ள அளவு வந்து நல்லா இல்லை. இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் அந்தளவுக்கு நல்லா வேணாம். முன்னாடி வர்ற மில்பிக்கிஸ் மாதிரி இல்லை. இது வந்து ஹைட் அண்ட் சீக். இது ஆமாம், ஹைட் அண்ட் சீக் சாக்கோரோட். இது வந்து ஸ்பெஷல், அதுவும் சாக்கோரோட். இது என்னது? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஆமாம், பார்லி மிலானோ சாக்லேட் டிலைட். இது வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இது வாங்குவோம். சேவ் 2 rupees தான் சேவ் பண்ண முடியும். இது வாங்கிக்கலாமா? இது வேணுமா? சாக்லேட்டாக இருக்கா? எகெயின் சாக்லேட்டாக இருக்கும். சாக்லேட் மில்பிக்கிஸ் பார்க்கலாம். இந்த மில்பிக்கிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. எக்ஸ்பிரி டேட் எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 ஆட்டிகிட்டே இருக்காதா? இது எவ்வளோ வருஷம் ஆச்சு இது சாப்பிட்டு? ஜாமுன் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம். அப்புறம் இன்னும் பிடிக்கிறது ஓரியோ தான். ஓரியோ வாங்கலாமாம்மா? ஓரியோவில் ஒயிட் சாக்லேட் தான் இருக்குது. ஆமாம், ஒயிட் தான் இருக்கும். முன்னாடி வந்து சாக்லேட் ஃபில்லிங்லாம் இருக்கும். முன்னாடி இல்லை, இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராபெரியும் அப்புறமேட்டு வந்து மில்க் ஃப்ளேவர் தான் இருக்குது, சாக்லேட் இல்லை. ஆமாம், எனக்கும் ஸ்ட்ராபெரி பிடிக்காது. ஆமாம், எனக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் தான். இங்கெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஃபுல்லாகவே பிஸ்கெட்ஸ். சாக்லேட் எப்படியோ வாங்கிட்டோம், ஆனால் வந்து சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பிஸ்கெட் ஏரியா, நாங்கள் வந்து ஏற்கனவே மில்பிக்கிஸ் அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். குட் டே இருக்குது, குட் டே பட்டர் குக்கீஸ் இருக்குது. குட் டே வந்து செம்மையாக இருக்கும். குட் டே இதில் வந்து வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. மாம்ஸ் மேஜிக்ன்ட்டு குட் டே மாதிரியே சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கு. இதுவும் இதில் சின்ன ஹார்ட்லாம் இருக்குது, அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஸ்கெட்ஸ் தான். நல்லா இங்கே பாருங்கள், ஓரியோஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து சாக்லேட். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸு, இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நார்மல் பிஸ்கெட்ஸ். குட் டேயில் பேக்குது எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர்ஸாக தான் இருக்குது. ஆமாம், சாக்லேட் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்குமா? இப்போ நாங்கள் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஐயோ, பிஸ்கெட்ஸ், சிப்ஸு இன்னொரு பேக்கெட் எடுக்கலாமா? 2வது ரவுண்டா? இப்போ சிப்ஸுக்கு 2வது ரவுண்ட் வந்துட்டியா? ஆமாம், இந்த இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து பிக்கல். ஆமாம், பெரிய ஃப்ளேவர் தானே நல்லா இருக்குது. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். சரி, இன்னொன்று எனக்காக எடுக்கிறேன். ஓகே, நான் தான் சாப்பிடுவேன். ஓகே, எப்படி இருந்தாலும் நாங்களும் சாப்பிடுவோம். இது எடுத்தோமா? இதுதான் நல்லா இருக்குமா? ஆமாம், இதுவும் எடுக்கலாம். மாற்றி எடுத்துக்கோமா? இல்லை, இதுவும் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எடுத்துக்கலாமா? இது ஃபுல்லாலாம் வேணாம். இது சப்போஸ் நல்லா வேணாம். இதுதான் நல்லா இல்லையோ? இல்லை,
இல்லை இது நல்லா இருக்கும் பெரி பெரி பெரிய பெரிய நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். பெரி பெரி பீட்சாவும் நல்லா இருக்கும். பெரி பெரி 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஐயோ, டேட்டை பார்த்துக்கோ. ஆமாம் கண்டிப்பாக டேட் பார்க்கணும். இந்த சைடு என்ன இது ப்ரிங்கிள்ஸ் மாதிரியே இருக்கு, ஆனால் வேற மாதிரி இருக்கு ப்ரிங்கிள்ஸே. அதுலேயே கொஞ்சம் வேற மாதிரி. இது வந்து நம்ம பாயாசம் பண்ணுவோம்ல, லோட்டஸ் சீடு. லோட்டஸ் சீடு வந்து இது வந்து பாயாசம் பண்ணுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவங்க இதை ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. மறுபடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இது சரி வேறு ஃப்ளேவர்ஸும் இருக்குது அந்த சூப்பர் ஸ்நாக். ஆமாம் குட்டி குட்டி பேக்கெட்டும் இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. க்ரீம் அண்ட் ஆனியன்ஸுன்ட்டு இந்த பிஸ்கெட்லாம் இந்த சிப்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. எப்போதுமே சூப்பர் மார்க்கெட்லாம் வரும்போது நம்ம எழுதிட்டு வந்துடணும், இல்லைன்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். நான் என்னென்னமோ வாங்கணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்கு போனால் தான் தெரியும், ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் நாங்கள் வந்து வாங்கினது நாங்கள் எதுவுமே மறக்கல. நாங்கள் என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சோ பார்க்கலாம். என்னன்னு தெரில, வேறு என்ன வாங்கணும்னு எனக்கு என்ன வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன், மறந்து போகுது. இதெல்லாம் பாரு பூஜாக்கு அழகாக இருக்குது. இது வந்து கேண்டில் வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு பாட்டில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட இதுவும் அழகாக 50 ருபீஸு. 1 2 3 4 பீசஸ்ஸு. இது வந்து துளசி மாடம், குட்டி துளசி மரம் 2 பீஸு. இது எதுக்காக வச்சுருக்காங்க? துளசி மரமா இல்லை கேண்டில் வைக்கிறதுக்கா? இது தெரியல, ஆனால் அழகாக இது 150 ருபீஸு. 2 பீஸ் 150 ருபீஸு. சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் லைட்டு. ஆமாம் 200 ருபீஸ். இது 199. இது 190. தீபாவளிக்காக வச்சுருக்காங்க. இது என்னது? இதுவும் லைட்டு, ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி லைட்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக ஒயர் தான் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த சைடெலாம் நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நிறைய இருக்குது. அதனால அதெல்லாம் வேண்டாம். தேவையானதை வாங்கிட்டோமா என்னன்னு தெரியாது, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், நம்ம வந்து இந்த அதில் அழுக்கு துணி எல்லாம் போட்டு வச்சுக்கோம்ல, அந்த மாடலில் இருக்குது. ஆனால் குட்டியாக இருக்குது. ஆமாம், இது ப்ரஷ். இது காஷ்கார் டியானி சொல்கிறா டாலுக்குன்னு 52 ருபீஸு. அழகாக இருக்கு. எக்ஸா ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க. இது பாரு, இதுவும் அதே இதில் ஷேப் கொஞ்சம் வேற, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. 52 ருபீஸ். அது இது வந்து 65 ருபீஸு. கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது இது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இதெல்லாம் வாங்குறதில்ல. ஐயோ இது வேறு வைக்க முடியல உள்ள. இரு உள்ள இங்கே தள்ளுக்கோ. இப்போ ஒன்று எடுத்தாச்சு, சுற்றி வச்சுருவோம். அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் பில் போடுறதுக்காக தான் அமௌண்ட் இல்லானி போயிட்டோம். இப்போ போகலாம். இப்போ நம்ம பில் போட்டு அப்புறமேட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எல்லா ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ரிலையன்ஸில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதை எல்லாமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம இருட்டாக இருக்குது. நான் வந்து வரும்போது எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு இன்ட்ரோ எடுக்கும் போது. இப்போ செம்ம இருட்டாகிடுச்சு. அம்மாவும் டிலானியும் அங்கே தான் இருக்காங்க. எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் பேக் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது சிப்ஸு. இதை நாங்கள் வந்து எப்போ சாப்பிடுவோன்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. அதனால நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.